வணக்கம். இந்த பொங்கல் சமயத்துல நம்ம ஊர்ல வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க இல்லையா? சென்னை வானிலை ஆய்வு மையம் சில முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. வாங்க அத பத்தி இப்போ விளக்கமா பார்க்கலாம். நம்ம எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி இதுதாங்க. இந்த பொங்கலுக்கு மழை வருமா? ஒருவேளை வந்தா நம்ம கொண்டாட்டங்களை அது பாதிக்குமா? வாங்க இதுக்கான பதில இப்ப தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ரொம்ப முக்கியமான நாள் பொங்கல் திருநாள், அதாவது ஜனவரி 15ஆம் தேதி. அன்னைக்கு வானிலை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஆமாங்க, நீங்க பார்க்கறது சரிதான். அன்னைக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. சரி, திடீர்னு ஏன் இந்த மழை வருதுன்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. வடகிழக்கு பருவமழை இன்னும் முழுசா முடியல. அதோட சேர்ந்து வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியிருக்கு. கூடவே காத்தோட வேகமும் மாறி மாறி அடிக்குது. இது எல்லாம் ஒன்னா சேர்ந்ததுனால தான் இந்த மழைக்கான வாய்ப்பு உருவாகியிருக்கு. இப்ப ரொம்ப முக்கியமா உங்க மாவட்டம் இந்த பட்டியல்ல இருக்கான்னு ஒரு முறை பார்த்துக்கோங்க. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள்ல மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. மத்த கடலோர மாவட்டங்களையும் மழை இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சோ கொஞ்சம் உஷாரா இருங்க. சரி, பொங்கல் நாள் அன்னைக்கு மழைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வர நாட்கள்ல வானிலை எப்படி இருக்கும்? மழை தொடருமா இல்ல வெயில் அடிக்குமா? வாங்க அடுத்த சில நாட்களுக்கான கணிப்பை பார்க்கலாம். இந்த டைம்லைனை பாருங்க, நமக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். ஜான்வரி 15 மழைக்கு அப்புறமா 16, 17, 18 தேதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலை தான். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், காலை நேரத்தில் பயங்கரமா பனிமூட்டம் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. வண்டி ஓட்டும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். அதுக்கப்புறம் 19, 20 தேதிகளில் மறுபடியும் சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இப்ப நம்ம தலைநகர் சென்னைக்கு வருவோம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு தனியா பார்க்கலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் வானப்பகுதி மேகமூட்டத்தோட காணப்படும். நகரோட சில பகுதிகளில் லேசானதிலிருந்து மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. வெப்பநிலைன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா 31 டிகிரி செல்சியஸ் வரையும், குறைந்தபட்சமா 22 டிகிரி செல்சியஸ் வரையும் இருக்கலாம். அடுப்பு நாம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்புங்க. இது குறிப்பா நம்ம மீனவ நண்பர்களுக்கான ஒரு அவசர எச்சரிக்கை. எல்லாரும் தயவு செஞ்சு இதை கவனமா கேளுங்க. வானிலை ஆய்வு மையம் ரொம்ப தெளிவா நேரடியா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, அடுத்த சில நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம். இது ரொம்பவும் முக்கியமான ஒரு அறிவுறுத்தல். ஏன் இந்த கடுமையான எச்சரிக்கைன்னு கேட்டா அதுக்கு காரணம் காத்தோட வேகம்தான். மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் சூறாவளி காத்து வீசும்னு கணிச்சிருக்காங்க. இந்த வேகத்துல காத்து அடிக்கும்போது கடல் ரொம்பவே கொந்தளிப்பா ஆபத்தானதா இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா தென் தமிழக கடலோர பகுதிகள்லையும் மன்னார் வளைகுடா பகுதிகள்லையும் தான் ஆபத்து அதிகம். இங்க மணிக்கு 45 55 கிலோமீட்டர் வேகத்துல பலத்த காத்து வீசும். அதனால மீனவர்கள் உறுதியா இந்த பகுதிகளுக்கு போக வேண்டான்னு திட்டவட்டமா அறிவுறுத்தப்பட்டிருக்கு. சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா தகவல்களையும் ஒன்னா தொகுத்து நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். உங்க பொங்கல் வாரத்தை திட்டமிட இது ரொம்ப உதவியா இருக்கும். இந்த 4 விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் விஷயம், பொங்கல் அன்னைக்கு மழை இருக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி தயாராயிக்கோங்க. ரெண்டாவது, வாரத்தோட நடுவுல காலை நேரத்துல பனிமூட்டம் அதிகமா இருக்கும், பயணங்கள்ல கவனம் தேவை. மூணாவது, மீனவர்கள் தயவு செஞ்சு கடலுக்கு போகாதீங்க, இது ரொம்ப முக்கியம். நாலாவது, வார கடைசியில வானிலை மாறலாம், அதனால உள்ளூர் செய்திகளை தொடர்ந்து கவனிங்க. இந்த வானிலை முன்னறிவிப்பை கேட்டதுக்கு அப்புறம் உங்க பொங்கல் திட்டங்களை நீங்க எப்படி மாற்றி அமைக்க போறீங்க? இந்த தகவல்கள் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் பாதுகாப்பான ஒரு கொண்டாட்டத்துக்கு உதவுன்னு நம்புறோம். எல்லோரும் சந்தோஷமா பத்திரமா பொங்கலை கொண்டாடுங்க. உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.